ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் சுட சுட தீர்ந்து போகும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு, தேங்காய் இதெல்லாம் வச்சு தான் இது ஆவியில் வேக வச்சு இந்த கப் கேக்கு செஞ்சுருக்கோம். வாங்க இந்த கப் கேக்கு எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 1 கப் போல் துருவின தேங்காய், 1 கப் போல் வெல்லம், அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப்பு, பதப்படுத்தின அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு 3/4 கப் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க 1 கப் தேங்காய் பூவோட 2 கப் போல் தண்ணி விட்டு கூடவே ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை வடிகட்டி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 2 ஸ்பூன் போல் முந்திரி பருப்பை நம்ம 1 ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 ஸ்பூன் திராட்சையும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம பிடிச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் அதில் சேர்த்துக்கணும். இந்த வெல்லம் ஜஸ்ட் அதில் கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கோதுமை மாவையும் அரிசி மாவையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆப்ப சோடா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் வெல்லமும் சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போது இட்லி பானையில் நம்ம தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் நம்ம குட்டி குட்டி கப்பில் நல்லா நெய் தடவிட்டு 3/4 பாகம் வரைக்கும் நம்ம இந்த மாவை நிரப்பிட்டு மேலாப்பில் நம்ம வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை இதில் சேர்த்துக்குவோம். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க விட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். 15-20 நிமிஷம் கழித்து ஒரு குட்டி குச்சியில் நீங்கள் குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் எதுவுமே மாவு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். தீயை மிதமாக தான் வச்சு நம்ம வேக வைக்கணும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம கப்பிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.